வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பத்தி ரொம்பவே பயங்கரமான ஒரு கனவு காண்றாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருது. என்னடா இது, நம்ம இப்படி ஒரு கனவு கண்டிருக்கமே, இதனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு ஹீரோயினுக்கு பயம். அப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா உட்காந்துருக்க? ஹீரோயின் சொல்றாங்க, இல்லைங்க, நான் ரொம்ப பயங்கரமான கனவு கண்டேன், உங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, அது ஒரு சாதாரண கனவு தானே, அதுக்கு போய் நீ ஏன் பயப்படுற? ஹீரோயின் சொல்றாங்க, இல்லைங்க, அதுவும் அம்மா உங்களை ஆயுதத்தால தாக்குற மாதிரி கனவு கண்டேன். அதோட காலையில 4 மணிக்கு வேற கனவு கண்டனா, இந்த மாதிரி கனவு கண்டா அது பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, நீ கண்டபடி மனசை போட்டு குழப்பிக்காம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, அவருக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா வெளியில ரேவதி ரொம்ப பாவம், வீட்டுல பல விஷயங்கள் நடக்கிறதுனால அவளுக்கு இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. மறுநாள் காலை நம்ம ஹீரோயின் ரொம்ப குழப்பத்திலே உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா கேக்குறாரு, ஏன் இப்படி நீ முகத்தை இப்படி வாடி போய் உட்காந்துருக்கிற, பேசாப்புல சகஜமா பேச, ஏன் இப்படி இருக்க? ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, நான் அப்படி கனவு கண்டத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு மனசுக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களே, நீங்க எல்லாருமே இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகிட போகுது, எனக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் மயிலும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து போனதும் ஹீரோயின் நினைக்கிறாங்க, நம்ம பாட்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம், பாட்டி தான் கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு ஹீரோயின் நேரா பாட்டியை போய் பாக்குறாங்க. பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து, வாமா ரேவதி, எத்தனை நாள் ஆகிட்டு என் பேத்திய பார்த்து அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, உங்களை நான் அடிக்கடி பாப்பேன் பாட்டி, ஆனா நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போயிருக்கீங்க அப்படின்னு கணக்கு பிள்ளை சொன்னாரு, அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரல. பாட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் பாட்டி உங்களை தேடி வந்தேன். பாட்டி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன இருந்தாலும் சொல்லுமா. ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, காலையில 4 மணிக்கு ஒரு பெரிய கெட்ட கனவு கண்டேன், அந்த கனவு கேட்டதோட எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு. பாட்டி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, என் புருஷன் இருக்காருல்ல, அவரை எங்க அம்மா ஆயுதத்தால தாக்குற மாதிரி கனவு கண்டேன், அந்த மாதிரி கனவு கண்டத்துலேருந்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அவருக்கு ஏதாவது ஆகினுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது பாட்டி, அவருக்காக நான் ஒரு உயிரையே விட்டுருவேன், எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நீ கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி கனவு வர்றது சாதாரணம் தான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி கனவு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல, எனக்கு எப்பவுமே அவரு நினைப்பாவே இருக்கு பாட்டி, எப்படியாவது போயிட்டு அவருக்காக எதுவும் பரிகாரம் பண்ணலாமா பாட்டி, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு என் புருஷன் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, பண்ணலாமாம்மா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மா, நீ ஒரு நிமிஷம் இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகக்காரர் இருக்காரு, அவரை நான் கூப்பிடுறேன், அவரே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு, நீ அதுக்குள்ள மனசை போட்டு குழப்பிக்காத. ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பாட்டியை நேரம் ஒரு ஜோசிக்காருக்கு ஃபோன் பண்ண, அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா, நான் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் வர முடியுமா? அவரும் சரிங்கம்மா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா பாட்டி வீட்டுக்கு வராங்க. அப்ப பாட்டி நேரா அவரை பார்த்து, வணக்கம் ஐயா. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா, இந்த மாதிரி சாதாரணமெல்லாம் நீங்க வர சொல்ல மாட்டீங்களே, ஏதாவது பிரச்சனையாமா? பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் வர சொன்னேன். அவங்க சொல்றாங்க, சரி சொல்லுங்கம்மா.
அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இவதான் என் பேத்தி, என் பேரனோட பொண்டாட்டி. காலையில 4 மணி போல ரொம்ப மோசமான ஒரு கனவு கண்டாளாம். அதுலேருந்து தன் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்தாகிருமோ அப்படின்னு பயத்திலேயே இருக்கிறா. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு பார்த்து சொல்லுங்களேன். அவரு சொல்றாரு, அம்மா 4 மணி போல அவங்க புருஷனுக்கு ஆபத்து மாதிரி கனவு கண்டு இருக்காங்க. 4 மணிக்கு கனவு கண்டாலே ஓரளவுக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க புருஷனுக்கு ஏதோ கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். அதனால உங்க புருஷனுக்காக வேண்டிக்கிட்டு கோவில்ல நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோவில்ல வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லபடியாகிரும். அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு தீச்சட்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க புருஷனுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, சரியாயிரும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா பாட்டி வந்துட்டே நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அதான் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சுல்ல, இனிமே அந்த பரிகாரம் படி நம்ம செய்யலாம், வாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ எங்கேயோ போயிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து பாக்குறாரு. பார்த்தா ரேவதியை எங்கேயுமே காணும். அப்ப ஹீரோ எங்க பார்த்தாலும் ரேவதியை தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ நேரா ரோஹிணி கிட்ட போயிட்டு இது மாதிரி ரேவதியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லையே, நான் ரொம்ப நேரமா ரேவதிய பார்க்கவே இல்லை, அவன் எங்க போனானே தெரியலையே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவ காலையில ஒரு 4 மணி போல ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அப்படியா, சரி நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, வேண்டாம் நானே ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ரேவதி வந்து போனை பார்த்துட்டு, ஆகா என்னடா இது, இவர் ஃபோன் பண்ணியிருக்காரே அப்படின்னு போனை பார்த்துட்டு கட் பண்ணி விடுறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இவ எதுக்கு இப்ப போனை கட் பண்ணி விடுறா, சோ கண்டிப்பா இவ எங்கேயோ போய் இருக்கிறா, என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பாட்டி போனை பார்த்துட்டு நேரா ஹீரோயின்ட்ட, அம்மாடி என் பேரன் தான் ஃபோன் பண்றான். அப்ப ஹீரோயின் டக்குன்னு போனை பிடுங்கி, பாட்டி அட்டன் பண்ணாதீங்க பாட்டி, நான் இந்த மாதிரி பரிகாரம் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி பேரங்கிட்ட சொல்றது தப்பில்லையே. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல பாட்டி, காலையிலே 4 மணி போல அவர்கிட்ட இந்த கனவை பத்தி சொன்னேன், ஆனா அதெல்லாம் பெரிய விஷயமும் இல்ல, இதுக்காக நீ எதுவும் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அப்பவே வந்து அட்வைஸ் பண்ணாரு. இப்போ அவரோட பேச்சை மீறி நான் வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் கண்டிப்பா என் மேல கோவப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பாட்டி, அதனாலதான் போன் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். உடனே பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னடா இது, பாட்டியே வந்துட்டு போனை கட் பண்றாங்க, பாட்டி இந்த மாதிரி போனை கட் பண்ற ஆளே கிடையாதே, சரி இருக்கட்டும் பாப்போம் அப்படின்ட்டு. அப்போ ரேவதியும் நம்ம பாட்டிக்கும் நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நேரா பாட்டி சொல்றாங்க, சரிம்மா நீ வந்துட்டு உன்னோட பரிகாரத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா குளத்துக்கு போயிட்டு தலை முழுவிட்டு ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க பிரதர்ஷனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு இதை பார்த்துட்டு, என்னடா இது, இந்த பொண்ணு சாமுண்டீஸ்வரி அம்மாவோட பொண்ணு தானே, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சரி ஈஸ்வரி கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு நேரா அவங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, அம்மா நான் தாமா உன் ஃப்ரெண்ட் பேசுறேன், உன் பொண்ணு ரேவதி இருக்கால, அவ கோவில்ல ஏதோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ என்ன வேண்டுதல்னு தெரியல, பட் இந்த மாதிரி நேரத்துல நீ அவளுக்கு துணையா இருக்கணும்ல, அதை விட்டுட்டு நீ எங்க போயிருக்க அப்படின்னு சொல்லதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னது, என் பொண்ணு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா ஈஸ்வரி, உனக்கு தெரியாதா, உன் பொண்ணு இங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காமா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஏன் ஈஸ்வரி, ஏன் இப்படி சத்தம் போடுற? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணு பரிகாரம் பண்றாளாம்ல. இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, என்னது பரிகாரம் பண்ண போயிருக்காளா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, வீட்டுல உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லாம அந்த கிழவி கூட சேர்ந்து இவ பரிகாரம் பண்றதுக்காக போயிருக்கா. எதுக்காக இவ பரிகாரம் பண்றா, என்ன இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவ பரிகாரம் பண்றாளா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா, அவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி,
என் பொண்ணு பரிகாரம் செய்ய போனது எனக்கு சுத்தமா தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியிருப்பேன். என் பொண்ணு தனியா போய் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல, நானும் போயிருப்பேன். ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது. எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு அவட்ட கேட்போம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் நீங்க அவகிட்ட போய் கேட்கணும்? என்ன நிக்கிறானே டிரைவர் பையன், இவனுக்கு கண்டிப்பா என் பொண்ணு எதுக்காக போயிருக்கா அப்படின்னு கண்டிப்பா தெரியும், இவங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா நேரா மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுமா ரேவதி பரிகாரம் பண்ண போனது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, ரேவதி பரிகாரம் பண்ண போற விஷயம் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் காலையில இருந்து ரேவதிய தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவ எங்க போனானே தெரியல. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரி, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரேவதி கோவிலுக்கு போயிருக்கா. வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க நம்ம ரேவதி அங்க பிரதர்ஷனத்தை முடிச்சுட்டு தீச்சட்டி கையில ஏந்துறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஈஸ்வரி வராங்க. ஏ ரேவதி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஈஸ்வரி பொண்ணுகிட்ட வந்துட்டு, ஏய் என்னடி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? என்ன வேண்டுதலுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன வேண்டுதல் பண்ணாலும் உன் புருஷன் கூட கண்டிப்பா உன்னை சேர்த்து வைக்கவே மாட்டேன், அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நான் அதுக்காக ஒன்றும் இதை பண்ணல. காலையில 4 மணி போல ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். நீங்க என் புருஷனை ஆயுதத்தால தாக்குற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்படி கண்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. என் புருஷனுக்கு எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது, அவரு 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தை செய்யறேன். இந்த பரிகாரம் நான் செய்யறத தயவு செஞ்சு தடுக்காதீங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் உனக்கு என்ன முட்டாளா? கண்டவனுக்காக நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நிப்பாட்டு அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, இப்படி பாதியிலே வந்துட்டு ஸ்டாப் பண்றது ரொம்ப தப்பு. உனக்கு இதை பத்தி எல்லாம் சுத்தமா தெரியாது போல, அதான் நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நான் உன்கிட்ட ஏதாவது பேசினனா? தேவையில்லாம வந்துட்டு தலையிடாத அப்படின்னு சொல்லி பேச. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நான் என்ன பேசினாலும் உனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி பரிகாரத்தை பாதிலேயே நிப்பாட்ட கூடாது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, ஏய் என்னடி இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு என் புருஷன் தான் ரொம்ப முக்கியம், அவரு நல்லபடியா இருக்கணும், அதுக்காக இதை நான் முடிச்சுட்டு தான் வருவேன். நீங்க என்ன தேவையில்லாம மிரட்டி உங்க காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கண்டிப்பா உங்க பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப எல்லாம் உன் பொண்ணு உன் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம எப்படி எதிர்த்து பேசுறா பாத்தியா? இதான் உன் பொண்ணு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? அந்த டிரைவர் பையன். அவன் இப்படி சொல்லி கொடுக்கறதுனாலதான் இவ இப்படி பேசுறா. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி ரேவதியை பார்த்து, பாத்தியா ரேவதி, இத்தனை பேருக்கு முன்னாடி நீ என்னை எப்படி அவமானப்படுத்தி பேசுற பத்தியா? எனக்கு கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. என் பெத்த பொண்ணு என்னையவே இப்படி எதிர்த்து பேசுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு எனக்கு கனவு வந்துச்சு, அவருக்காக நான் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்றேன். இப்போ அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க பரிகாரம் பண்ண மாட்டீங்களா? அது மாதிரிதாம்மா இதுவும், ஏமா நீங்க இப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அடுத்த ஸ்டோரியில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.